ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜே ஸ்பீக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஸ்டோரி. இதில் சீனுக்கு சீன் ட்விஸ்ட்டு வச்சு கடைசி வரை யார் கில்லர்னே தெரியாமல் நம்ம மண்டையெல்லாம் சுத்த விட்டு எண்டில் ரிவீல் பண்ணுவாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டை. ஐயோ, மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அப்படி நம்ம பார்க்க போகிற கதை தான் வேக் அப் டெட் மேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளோட ஹீரோ தான் கட்டுறாங்க. இவன் வந்து சர்ச்லலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபாதர். இப்போ இவன் என்ன பண்ணிட்டு வந்து நிற்கிறான்னா, இவனை மாதிரி இன்னொரு ஃபாதர் கிட்ட வாக்குவாதம் பண்ணி அவங்க வாயை உடச்சிருக்கான். அதனால இந்த கமிட்டி அவனை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கு. அப்போதான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதுக்கு முன்னாடி தான் ஒரு பாக்ஸராக இருந்ததாகவும் அப்போ ரிங்கில் சண்டை போடும்போது ஒருத்தனை அடித்தே கொன்னுட்டதாகவும் சொல்கிறான். இந்த இன்சிடெண்ட் தான் அவனுக்கு வந்து வாழ்க்கையோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றி ஒரு ஃபாதர் ஆகணும் அப்படின்ற ஒரு பாத்து வந்து சூஸ் பண்ண வச்சிருக்கு. என்னப்பா தம்பி அவசரப்பட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சிம்னி ராக் அப்படின்னு ஒரு சின்ன ஊரில் போஸ்டிங் கொடுத்துட்றாங்க. இப்போ தான் நம்ம கதையோட முக்கியமான கேரக்டரை என்ட்ரி கொடுக்குது பாஸ்டர் விக்ஸ். விக்ஸ் தன்னோட மக்கள்கிட்ட அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தையும் கோவத்தையும் சேகரித்து இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறான். ஆனால் அது நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. விக்ஸை பொறுத்தவரை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உல்ஸ், அவங்கள நம்ம இப்படி தான் எதிர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ தான் உல்ஃபாக இருந்து ஷீப்பாக மாறினவனாச்சே, அதனால இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் வருது. அப்படியே கதையில் இருக்கிற மித்த கேரக்டர்ஸ்க்கெலாம் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த மார்த்தா, இவ தான் சர்ச்சோட டொனேஷன்ஸ் ஃபைனான்ஸ் எல்லாத்தையுமே டீல் பண்ணுறா. அடுத்தது சாம், இவன் தான் அந்த சர்ச்சோட கார்டனர். இவனுக்கு மார்த்தா மேலே ஒரு கண்ணு, மார்த்தாக்கும் இவன் மேலே ஒரு கண்ணு. அப்புறமா இந்த சர்ச்சுக்கு ரெகுலராக வர கொஞ்சம் பேரை கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாயர் லேடி, ரொம்ப கண்ணியமானவங்க அண்ட் ரொம்ப ரிலீஜியஸான பர்சன். இவளோட அப்பாவும் விக்ஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேடியோட அடாப்டட் சன். என்னடா சன்னுன்ற, ஆனால் இவங்க 2 பேத்துக்கு 5 வருஷம் தான் கேப் இருக்கும் போலே அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஏன்னா இவளுக்கு ஒரு நாள் 12 வயசு இருக்கிறப்போ அவங்க அப்பா வந்து இந்த பையனை விட்டுட்டு நீ தாம்மா இனிமேல் இவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. போய் கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்தும் போயிருப்பாரு. சம்திங் ஃபிஷியில். அப்பத்துலேருந்து பாவம் இவ தான் அந்த பையனை வளர்த்துருக்கா. இப்போ இவன் பாலிட்டிக்ஸ் அது இதுன்னு ட்ரை பண்ணி எல்லாத்துலேயும் அடி வாங்கி மறுபடியும் இந்த ஊர்லேயே வந்து உட்காந்துருக்கான். அடுத்த கேரக்டராக ஒரு டாக்டரை காமிக்கிறாங்க. எஸ், மார்வல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது நம்ம ஹாக்கையே தான். இந்த கதையில் பாவம் நம்ம ஹாக்கையோட ஒய்ஃப் வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. பணம் இல்லை, வசதி இல்லை அப்படின்றதுனால. என்னமாவது பண்ணி நம்ம ஒய்ஃப் திரும்ப நம்மகிட்ட வந்துட மாட்டாளா அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அடுத்ததாக ஒரு ரைட்டரை காமிக்கிறாங்க. இவன் வந்து பயங்கர பாப்புலராக சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் எழுதிட்டு வந்திருக்கான். ஆனால் கடந்த 10 வருஷமாக சிம்னி ராக்கில் வந்து உட்காந்துக்கிட்டு விக்ஸை பற்றி டிவோஷனல் புக் எழுத போகிறேன்னு உட்காந்துட்டு இருக்கான். அவன் யார் பெற்ற பிள்ளையோ. நம்ம கதையோட கடைசி கேரக்டர் இந்த அக்கா தான். இவங்க ஒரு பயங்கரமான செல்ல ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க. பட் சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால இதுக்கப்புறம் இவங்களால வாசிக்க முடியாமல் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் எல்லோரும் கைவிட்டதுக்கப்புறம் எங்கே போவோம், கடவுள்கிட்ட தானே. அதே மாதிரி தான் இந்த அக்காவும். ஆனால் விக்ஸு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. விக்ஸோட பேச்சை கேட்டு இவங்க ஏகப்பட்ட டொனேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட கால் குணமாகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ மார்த்தா கிட்ட நம்ம சர்ச்சில் இருக்கிற கிராஸ்க்கு, அதாவது சிலுவைக்கு என்னாச்சு, ஏன் அந்த இடம் காலியாக இருக்குது அப்படின்றான். அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராட்சசி கிரேஸ் தான் சொல்கிறா. இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் ஃபாதராக இருந்தவரோட பேர் தான் பிரிண்டிஸ். அவரோட பொண்ணு தான் கிரேஸ். இவளுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு. எப்போ பார்த்தாலும் பார்லே தான் இருப்பா. இவளோட பையன் யாருன்னு தெரியுமா? வேற யாருமே இல்லை, நம்மளோட விக்ஸ் தான். விக்ஸ் தன்னோட தாத்தா கிட்டே தான் வளர்றான். அதனால தான் அவனுக்கும் கடவுள் நம்பிக்கைலாம் இருந்தால் அவனும் ஃபாதர் ஆயிருக்கான். விக்ஸோட அம்மா எப்படா இந்த கிழவன் மண்டையை போடுவான், நம்ம எப்படா இவன் சொத்தையெல்லாம் தூக்குறதுன்னே அவன் சொல்றது எல்லாத்துக்கும் ஒபே பண்ணி போயிருக்கா. அதே மாதிரி பிரிண்டிஸ் செத்து போகிறான். அதை மார்த்தாவும் பார்க்குறா. ஆனால் நம்ம பிரிண்டிஸு கடையில் இருக்கிற பல்பெல்லாம் ஆஃப் பண்ணுப்பா, அதான் இவ்வளோ பெரிய பல்பு நீ இருக்கேன்ற மாதிரி தன்னோட சொத்து எல்லாத்தையும் சேரிட்டிக்கு எழுதி வச்சுட்டு செத்துறாரு. இது தெரிஞ்ச கிரேஸுக்கு செம்ம கோவம் வந்து அந்த சர்ச் எல்லாத்தையும் அடித்து உடச்சி ரணகலாம் ஆக்கிடுறா. அவளுக்குன்னு பிரிண்டிஸ் விட்டுட்டு போன ஒரே ஒரு இன்ஹெரிடன்ஸ் இந்த அழகான ஜீசஸ் பொம்மை மட்டும்தான். அது இன்னும் அங்கே தான் இருக்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான். சரி வாங்க தம்பி, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற எழுந்துச்சு போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. நம்ம விக்ஸோட ப்ரேயர் மீட்டிங். இதில் விக்ஸு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கான். நான் முதல்ல சொன்னேன்ல, மக்களுக்குள்ளே இருக்கிற பயத்தையோ கோவத்தையோ தூண்டி விடுறான்னு சொல்லிட்டு. அது நம்ம ஹீரோக்கு வழக்கம் போல் சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஹீரோ நம்மளே தனியாக ஒரு ப்ரேயர் மீட்டிங் பண்ணிடலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கேரக்டரையுமே கூப்பிட்றான். ஆனால் இவன் பண்ணுற விஷயம் விக்ஸுக்கு தெரியாது. பயங்கரமான ஆளாக இருக்கான்ல. இவன் கூப்பிட்ட மாதிரி வந்துடுறாங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் நடுவில்
இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இது வந்து விக்ஸுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. இதனால டென்ஷன் ஆன எல்லாருமே விக்ஸுக்கு தெரியாம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம மார்த்தா இருக்கால, அவ தான் அவனோட கடைசி ஹோப். அவளும் வந்து இல்லப்பா நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்பதான் நம்ம ஹீரோ பிடிச்ச அவட்ட ஒரு விஷயம் கேட்குறான். விக்ஸ ஒரு நல்ல பாஸ்டர் நீ ஒத்துக்கிறல்ல மார்த்தா, அப்படின்னா உன் மனசுல உள்ள டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் சின்ன விக்ஸ் கிட்ட நீ கன்ஃபெஸ் பண்ணும் அப்படின்றான். அதாவது சொல்லுவாங்கல்ல பாவ மன்னிப்புன்னு சொல்லிட்டு, அதான் கன்ஃபெஸ் பண்றது போல. மார்த்தாவும் அதுக்கு ஒத்துக்கிறா. சொன்ன மாதிரியே அடுத்த நாளே போய் கன்ஃபெஸ் பண்ணிடுறா. கன்ஃபெஸ் பண்ணிட்டு மார்த்தா ஜாலியா வந்துடுறா. ஆனா விக்ஸோட ஃபேஸ்ல ஏதோ மினி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ரியாக்ட் பண்றான். என்ன சொல்லியிருப்பா? நம்ம ஹீரோ கதைக்கு வரலாம். என்ன வாழ்க்கடா இது, எவனுமே நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ஒரு பாருக்கு போய் அங்க குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா ஒரு லேம்ப் இருக்கு. அதோட டாப்ல ஒரு டீமன் ஹெட் பொம்மை மாதிரி இருக்கு. அதை அப்படியே தூக்கிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோ வேற வாழ்க்கையே வெறுத்த நிலையில இருக்கானா, அதனால அந்த டீமன் ஹெட்டை தூக்கி சர்ச்சுக்குள்ள தூக்கி போட்டுடுறான். கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருது. அப்படியே நாட்கள் போகுது. குட் ஃப்ரைடே வருது. குட் ஃப்ரைடேனா என்னன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஜீசஸ் இறந்த நாள். அதை தான் சிம்பாலிக்கா மீன் பண்ணி ஒரு டெத் நடக்க போகுதுன்னு சொல்ல வராங்க. எஸ், நம்மலாம் காத்துட்டு இருந்த மர்டர் வந்துருச்சு. யார் சாக்க போறாங்க நீங்களே ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு பெரிய ப்ரேயர் மீட்டிங் நடக்குது. எப்போவுமே நம்மளோட விக்ஸோட வழக்கம் என்னன்னா கண்டினியூஸாக அவனால் ப்ரே பண்ண முடியாது. ஸோ பாதி நேரம் அவன் பேசிட்டு கொஞ்சம் உள்ளே போய் ஒரு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுப்பான். அந்த டைமில் நம்மளோட ஹீரோ வந்து அந்த ப்ரேயரை கண்டினியூ பண்ணுவான். அதே மாதிரியே இன்னைக்கும் நடக்குது. திடீர்னு பார்த்தா டொம்முன்னு ஒரு சவுண்டு. நம்ம ஹீரோ திரும்பி அந்த ரெஸ்ட் எடுத்த ரூமை பார்க்குறான். நம்ம விக்ஸு கீழே படுத்து கிடக்குறான். எல்லாருமே மெதுவாக கிட்ட வந்து பார்க்குறாங்க. விக்ஸோட முதுகுல அதே டீமன் ஃபேஸ். அதாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ கூட பார்ல குடிச்சிட்டு வந்து அந்த பொம்மையை தூக்கி சர்ச்சுக்குள்ள தூக்கி போட்டிருப்பாரு. அந்த பொம்மையை நம்ம ஹீரோ தொட்டு பார்க்குறான். அதுலேருந்து ரத்தமாக இருக்கு. அப்படியே அதை இழுக்க போகிறான். ஆனால் டாக்டர் வந்துட்டு இல்லை இல்லை இழுக்காத, அது எவிடன்ஸ், அதை நீ டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அந்த டைமில் இதெல்லாம் டீமன் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா பயங்கரமாக அலறா. அப்போ நம்ம டாக்டர் அந்த பொம்மை மேலே கர்ச்சீஃபை போட்டு அப்படியே இழுத்து பார்த்தா அது ஒரு கத்தி. அடுத்த சீனில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதில் அந்த டீமன் பொம்மையில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நம்ம ஹீரோவோட மேட்ச் ஆகுது. ஆனால் நம்ம ஹீரோ கொலை நடந்ததுக்கப்புறம் அதை டச் பண்ணவே இல்லையே. அதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து நீ அதை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. ஸோ போலீஸோட சந்தேகம் ஃபுல்லாக இவன் மேலே திரும்புது. இப்போ தான் நம்ம தலைவனோட என்ட்ரி, டிடெக்டிவ் பென்வா பிளாங்க். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற படம் வந்து நைப்ஸ் அவுட் அப்படின்ற மூவி சீரிஸோட 3rd பார்ட். இதில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா இது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். எல்லா மூவிலையுமே இதே மாதிரி ஒரு மர்டர் நடக்கும். அது எப்பேற்பட்ட மிஸ்ட்ரியாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி மாஸ்க் கட்டி கடைசியில் அதே பர்சனை கன்ஃபியூஸ் பண்ண வச்சிருவாரு நம்மளோட பென்வா பிளாங்க். இந்த கேரக்டர் ப்ளே பண்ணது யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேனியல் கிரேக் ஜேம்ஸ் பாண்டா கூட நடிச்சிருக்காரு. இவரை நம்ம ஹீரோ மீட் பண்ணுறக்காக வந்திருக்காரு. நம்ம ஹீரோ நான் இந்த கொலையை பண்ணல, ஆனால் என்னால் இதை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம டிடெக்டிவ், உன் லிப்ஸ் டீஹைட்ரேட் ஆயிருக்கு, நீ நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, உன் பேண்ட்ஸை பார்க்கும்போது நீ நைட் ஃபுல்லாக வெளியே தான் இருந்திருக்க, அதுவும் நீ ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரெயினை பார்க்கும்போது நீங்கள் தான் ப்ரே பண்ணியிருக்கணும். உண்மையிலே நீ இந்த கொலையை பண்ணியிருந்தேன்னா இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு தானே யோசிச்சிருப்பான். ஆனால் அவன் நைட் ஃபுல்லாக உட்காந்து ப்ரே பண்ணுறான்னா தன் மேலே ஒரு பழி வரப்போகுது, அதுலேருந்து நீ என்னை காப்பாற்று கடவுள்லேருந்து தான் நீ ப்ரே பண்ணியிருக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறான். எப்படி தலைவன் இங்கே மாஸ்க் கட்டுறானா? ஸோ நம்ம ஹீரோவை இவனோட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறான். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது ரெண்டு எவிடன்ஸ் தான். ஒன்று அந்த டீமன் ஹெட், அதாவது அது ஒரு கத்தி. அதுக்கப்புறம் ரெட் கலர் த்ரெட்ஸ், அது வந்து அவனோட டெட் பாடி பக்கத்தில் கிடக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ளூ வச்சு மூவ் பண்ணுறாங்க. அதாச்சும் அந்த டீமன் ஹெட் வந்து நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான், அதை நான் தான் வந்து தூக்கி போட்டேன், அது ஆக்சுவலாக இந்த பார்லேருந்து தான் எடுத்தேன்னு சொல்கிறான். ஸோ அந்த பாருக்கு எல்லோரும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி இன்னொரு லேம்ப் இருக்குது. இன்னொரு லேம்புக்கு மேலேயும் அதே மாதிரி ஒரு டீமன் ஹெட் இருந்திருக்கு. பட் அதையும் காணும். நெக்ஸ்ட் விக்ஸ் இறந்து போன ரூம்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு தியரி சொல்றான். விக்ஸுக்கு பின்னாடி இருக்கிற வால்ல ஒரு கத்தியை ஒருத்தவங்க வந்து செட் பண்ணி வச்சிருக்கணும். கரெக்டா விக்ஸு உள்ள வரும்போது ரிமோட் கண்ட்ரோல் வெளியே ஆப்ரேட் பண்ணி அந்த கத்தி பாயிற மாதிரி ஒரு மிஷின் செட் பண்ணியிருக்கணும்னு சொல்றான். அப்படின்னா வால்ல அதுக்கான ட்ரேசஸ் இருக்கணும்ல. பட் போலீஸ் தான் உடனே உள்ள வந்துட்டாங்களே, வால்ல எந்த ட்ரேசஸுமே இல்லை. அடுத்ததா நம்ம ஹீரோ சாமோட வீட்டுக்கு போறான். சாம்னா அந்த கார்டனர் சொன்னனே, மார்த்தாவோட லவ்வர். அவன் சரியான ஒரு பேஸ்கெட் பால் பைத்தியம். குட் ஃப்ரைடே ப்ரேயருக்கு வரும்போது அதாங்க விக்ஸ் இறந்து போனானே அன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான பேஸ்கெட் பால் மேட்சை பார்க்க முடியாமல் போயிடும்னு அதை ரெக்கார்டில் போட்டுவிட்டு வந்திருக்கான். அந்த காப்பியை எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட விக்ஸ் இறந்து போன டைமில் ஒரு கிளிச் வருது. அதை பற்றி ஒரு டெக்னிக்கல் பர்சன் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. அவனும் இது ரிமோட் கண்ட்ரோலோட இன்டர்ஃபரன்ஸ்னால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பட் இங்கே இடிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கிளிச்சு விக்ஸ் விழுந்த டைமில் இல்லை,
நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள போய் பார்க்க போற டைம்ல, அதாவது அவன் கத்தியை வச்சு குத்தப்பட்டதுக்கு அப்புறமா, அதனால இது ஒரு நார்மலான கிரிட்ஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ இவ்வளோ நாளா மறைச்ச ஒரு சின்ன விஷயத்த நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்றான். விக்ஸ் எப்பவுமே அந்த ரெஸ்டிங் ரூம்ல இருக்கும்போது குடிப்பாரு. அதே மாதிரி அன்னைக்கு குடிச்சிட்டு அந்த பாட்டில் வந்து கீழே விழுந்து இருந்திருக்கு. அதை வந்து நம்ம ஹீரோ போலீஸ் வரதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்திருப்பான். இது எதுக்குன்னா, 1000 தான் இவனுக்கு விக்ஸை பிடிக்கலனாலும் இந்த சர்ச்சோட டெக்கோரமை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்கான். நம்ம டிடெக்டிவ் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அது எவ்வளோ பெரிய எவிடன்ஸ்னு தெரியாம அதை போய் தூக்கி போட்டிருக்கேன்னு திட்டுறாரு. அவ்வளோதான். அடுத்த நாள் விக்ஸோட பாடியை இந்த பார்த்தீங்களா, இதான் ஏதோ மெமோரியல் ரூம் போல. இதே ரூம்ல தான் விக்ஸோட தாத்தாவையும் புதைச்சிருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பிரியஸ்ட் சொன்னேன்ல, அதே மாதிரி விக்ஸோட பாடியும் இங்கே அடக்கம் பண்ணுறாங்க. மார்த்தா தான் இங்கே இருக்கிறதுலே விக்ஸுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சனாக இருந்திருப்பா. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவள் விக்ஸை பார்த்துருக்காள்ல. ஸோ எல்லாருமே வெளியே போனதுக்கு அப்புறமா கூட விக்ஸோட கையை பிடிச்சி யூ வில் ரைஸ் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீன்லேயே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வெளியே வரப்போகுது. நம்ம ஹீரோவும் பிளாங்க்கும் சேர்ந்து நம்ம மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாருமே கேதர் பண்ணுறாங்க. நம்ம விக்ஸ் எப்போவுமே பொதுவாக ப்ரேயர் மீட்டிங் நடத்துவார்ல, அதே மாதிரி அவர் நடத்துல கடைசி ப்ரேயர் மீட்டிங்கில் அவர் என்ன பேசினாருன்னு கேட்குறாங்க. அதாச்சும் இந்த ப்ரேயர் மீட்டிங் சர்ச்சுக்குள்ளே நடக்காது, ஒருத்தரோட வீட்டில் வச்சு நடக்கும். எல்லாருமே இதுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே பூசி முழுகிறாங்க. அப்போ அந்த அடாப்டட் சன் இருக்கான்ல, அதான் அந்த லாயர் வந்து ஒரு பையனை அடாப்ட் பண்ணியிருப்பான்னு சொன்னனே, அவன் சொல்கிறான், நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு, வாங்க பார்க்கலாம்னு கூப்பிடுறான். அதில் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு சொல்கிறாங்க. அந்த பையன் வேற யாருமே இல்லை, நம்ம விக்ஸோட பையன்தான். விக்ஸும் நம்ம லாயரோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னல, அதனால தான் தன் சொந்த பையனையே தன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருப்பாரு. இந்த உண்மையை லாயர் கண்டுபிடிச்சிருப்பா. இதில் அந்த பையனுக்கு பயங்கர சந்தோஷம். மித்த எல்லாருமே விக்ஸுக்கு எதிராக மாறுவாங்கன்னு அந்த லாயர் எக்ஸ்பெக்ட் பண்ணா. பட் யாருமே விக்ஸை ஏற்று எதுவுமே பேசலை. சும்மாவே நம்ம விக்ஸுக்கு ரொம்ப நல்ல பேர். இதில் இந்த உண்மை வேற வெளியே தெரிஞ்சுட்டா அவன் இதுக்கப்புறம் ஒரு ஃபாதராக கூட கண்டினியூ பண்ண முடியாது. இந்த ப்ரேயரில் இருக்கிற எல்லாருக்குமே விக்ஸை ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்களோட கன்ஃபெஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வருஷ கணக்காக விக்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்ஸுக்கும் இங்கே இருக்கிற எல்லாரோட சீக்ரெட்டுமே தெரியும். அவனும் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். என்னோட உண்மை வெளியே போச்சுன்னா உங்களோட உண்மையை நான் சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ எல்லாருமே சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ விக்ஸை கொலை பண்ணுறதுக்கூடிய இன்டென்ஷன் வந்துருச்சுல்ல. அடுத்த சீன்லேயே நம்ம விக்ஸோட பையனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவன் பாலிடிக்ஸ்லாம் நிறைய அடி வாங்கலான்னு சொன்னான்ல, அப்பத்துலேருந்தே ஒரு யூடியூப் சேனல் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கான். இப்போ இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் விக்ஸோட எல்லா ஸ்பீச்சுமே அதில் அப்லோட் பண்ணியிருந்திருக்கான். அதெல்லாம் பயங்கரமாக வியூஸ் போயிருக்கு. விக்ஸ் ஒரு நாள் தான் பையன் கிட்ட நான் ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொன்னதுக்கு இவன் வந்து, உனக்கு எவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது தெரியுமா, நீ போய் ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொல்கிற, உன்னோட ஸ்ட்ரென்த்து என்னோட பாலிடிக்ஸ்க்கு தேவை, நம்ம பாலிடிக்ஸில் இறங்கி நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இவன் பார்க்குறதுக்கு தான் டம்மி போல் பயங்கரமான ஆளாக இருக்கான். அடுத்த சீனில் நம்ம டிடெக்டிவ் ஒன்று கண்டுபிடிக்கிறான். காஃபின் இருக்குல்ல, அதாவது செவப்பட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வெட்னஸ்டேவே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் விக்ஸு செத்தது ஃப்ரைடே. எப்படி சாகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க ஆர்டர் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்டே என்னென்னா, அந்த எக்யூப்மெண்ட்ஸை ஆர்டர் பண்ணதே விக்ஸ் தான். ஷாக்கிங்காக இருக்குல்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு டிடெக்டிவ் மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அவன் சண்டை போடுறான் டிடெக்டிவ் கிட்ட. இதுக்கப்புறம் என்னால் உன்னால் அசிஸ்ட் பண்ண முடியாது, நான் இதோட கிளம்புறேன், நான் சேவை பண்ண போகிறேன்னு அவன் சர்ச்சுக்கு போகிறான். அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு வாக்குவாதத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து மாட்டிக்கிறான். அங்கேருந்து அப்படி வெளியே போகணும் அப்படின்ற வழி அவனுக்கு தெரியல. ரேண்டமாக அங்கேருந்து ஓடி கரெக்டாக விக்ஸை புதைச்சாங்கன்னு சொன்னோம்ல, அந்த ஒரு ரூம் மாதிரி இருக்குமே, அங்கே வந்துடுறான். அந்த நைட்டு பயங்கரமான ஒரு மழை. நம்ம ஹீரோ ஏற்கனவே காட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த அட்வென்ச்சர்லேயே கொஞ்சம் பயந்துருக்கான். அந்த ரூமையே நம்ம ஹீரோ உத்து பார்த்துட்டு இருக்கான். அம்முன்னு ஒரு சத்தம், ரூம் கதவு கீழே விழுந்து உடையுது. உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பர்சன் வெளியே நடந்து வராங்க. அதே ஃபாதர் காஸ்டியூமில். அது பார்க்குறதுக்கு விக்ஸ் மாதிரியே இருக்குது. அவனுக்கு எதிரில் இன்னொரு ஒரு பர்சன் பிளாக் காஸ்டியூமில் இதெல்லாம் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஓடியே போகிறான், இது விக்ஸாக இருக்குமோன்னு கிட்ட. விக்ஸு ஒரு புதற்குள்ள நடந்து போயிடுறான். நம்ம ஹீரோவும் வலிக்கிட்டு அதுக்குள்ளே போயிடுறான். மூஞ்சியிலே ஒரு குத்து, யார் விட்டாங்கன்னே தெரியல. அடுத்து நம்ம ஹீரோ காலையில் தான் கண் முழிக்கிறான். அவன் பக்கத்திலேயே சாம், மார்த்தாவோட லவ்வர்னு சொன்னானே, அவன் செத்து கிடக்குறான். இவன் தான் அதை பண்ண மாதிரி பக்காவாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, ஹீரோவே அதை நம்ம தான் பண்ணோன்னு நினச்சி போலீஸ்கிட்ட கன்ஃபஸ் பண்ண போகிறான். அப்போ தான் நம்ம தலையன் வந்து இவனை கோலியம்ங்கிற மாதிரி அமுக்கி காரில் தூக்கி போட்டுடுறான். இப்போ உடனடியாக நம்ம டாக்டர் நாட்டோட வீட்டுக்கு போயாகணும், அதுக்கு வந்து வழி சொல்லுன்னு சொல்கிறான். எதுனாலன்னு சொல்ல, ஆனால் கண்டிப்பாக ஏதோ கண்டுபிடிச்சிருக்கான். டாக்டரோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே உடஞ்சி கிடக்குது. அப்படியே பேஸ்மெண்ட்டை நோக்கி போகிறாங்க. பேஸ்மெண்ட்குள்ளே பார்த்தா பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி பாத்டப் கிட்ட உட்காந்துட்டு இருக்கு. அது நம்ம விக்ஸோட பாடி. பாத்டப் ஃபுல்லாக ஆசிடாட ஃபில்லாக இருக்கு. டிடெக்டிவ் அந்த பாத்டப்பை ட்ரெயின் பண்ணி விடுறான். உள்ளுக்குள்ளே இன்னொரு பாடி படுத்திருக்கு.
ஸோ விக்ஸோட கை அந்த இன்னொரு பாடியோட கழுத்தை நெரிச்சு கொன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த பாடியோட விரல்ல பார்த்தா நம்ம டாக்டர் போட்டிருந்த மோதிரம். எஸ், நம்ம டாக்டரும் செத்து போயிட்டான். அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்கு. நம்ம டிடெக்டிவ் கிட்ட வந்து பார்க்குறான். அதில் 2 கப் இருக்கு, அதாவது காஃபி கப். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு பாய்சன் ட்ரக்கும் இருக்கு. அவ்வளோதான், நம்ம தலைவன் கண்டுபிடிச்சிடறான். எல்லா கேரக்டரையும் சர்ச்சுக்கு கூப்பிடு, த ஐகானிக்கான செக்மேட் மொமெண்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறான். ஆமாம் கைஸ், நம்ம பிளாங்க் வந்து யார் கொலைக்காரங்க, எப்படி பண்ணாங்க, எல்லா மிஸ்ட்ரியுமே ரிவீல் பண்ண போகிறான். இதுக்கப்புறம் வர பொது பாருங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிடெக்டிவ் டாக்டர் பண்ண சேட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா லிஸ்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோ சர்ச்சோட மானத்தை காப்பாத்துறதுக்காக விக்ஸ் எப்போவுமே குடிக்கிற பாட்டிலை தூக்கி தூர போட்டிருப்பான். ஆனால் ஆட்டோப்சியோட ரிசல்ட்டில் விக்ஸ் செத்தது கத்தி குத்துனதுனால கிடையாது, அவனுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி வந்திருக்கும். எந்த பாய்சன்னா நம்ம டாக்டரோட வீட்டில் வந்து டிடெக்டிவ் கண்டுபிடிப்பானே அதே பாய்சன் தான். ஸோ டாக்டர் தான் அந்த பாய்சனை விக்ஸ் அன்னைக்கு குடித்த சரக்கில் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு நம்ம ஹீரோ ஒய்ன்னு கேட்குறான். அதுக்கு லாயர், ஆமாம் டாக்டரோட சீக்ரெட் பற்றி தான் நம்ம விக்ஸுக்கு தெரியுமே, அதை அவன் வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்கிறான். நான் முதல்ல சொன்னேன்ல, எல்லாரோடைய ஒரு பிளாக்மெயிலிங் சீக்ரெட்டுமே விக்ஸுக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அது மாதிரி டாக்டரோட சீக்ரெட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறான். அப்போ டாக்டர் தான் விக்ஸை கொண்டான்னா டாக்டர் யார் கொண்டான்னு போலீஸ் அக்கா கேட்குறா. அதுக்கு டிடெக்டிவ், விக்ஸே உயிர் தெழுந்து வந்து அவன் பழி வாங்கிக்கிட்டான்னு சொல்கிறான். என்னடா இவன் லூசு மாதிரி பேசுகிறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சாரி கைஸ், என்னால் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். ஏன் இப்படி பண்ணுறான்னு புரியலல்ல, சொல்கிறேன். உடனே இந்த மீட்டிங் டிஸ்மிஸ் ஆயிடுது, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்போ தான் செஞ்ச தப்பை தானே கன்ஃபெஸ் பண்ணுறதுக்காக அந்த கொலையாளியே உள்ளே வராங்க. யாரு நீங்கள் கெஸ் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் கதையை கண்டினியூ பண்ணுறேன். அது வேறு யாருமே இல்லை, நம்ம மார்த்தா தான். நம்ம மார்த்தா அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறா. விக்ஸோட தாத்தா இருக்காங்கல்ல, பிரென்டிஸ், இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் பாஸ்டராக இருந்தான்னு சொன்னேனே, அவன் இறந்து போகும்போது மார்த்தா கிட்ட என்கிட்ட இருக்கிற பெரிய சொத்து இந்த ஒரு ஜெம் ஸ்டோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஷியஸான ஸ்டோன் காமிக்கிறான். இது ரொம்ப விலைமதிப்பானது, இது எக்காரணத்து கொண்டும் என்னோட பொண்ணு, அதாவது விக்ஸோட அம்மா கையில கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே முழுங்கிட்டு செத்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு தான் விக்ஸோட அம்மா அந்த சர்ச்சையை அடிச்சு உடைச்சான்னு சொன்னால, அது வந்து கோவத்துல இல்லை, அந்த ஸ்டோனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இது எப்படி அந்த பொண்ணுக்கு தெரிய வரும்னா, தன்னோட ஒரே ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீசஸ் பொம்மையை கொடுத்துட்டு அவன் போயிருப்பான்ல, அந்த பொம்மையை எடுத்து பார்த்தா கீழே ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருந்திருக்கும், அதாவது ஒரு ப்ரீஷியஸான ஒரு ஸ்டோன் வச்சதுக்கான தடம். அதை பார்த்து அந்த ஸ்டோன் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட விக்ஸோட அம்மா அந்த சர்ச்சையை உடைச்சிருக்கா. அது அவள் கைக்கு கடைசி வரை கிடைக்காமலே தான் போயிருக்கோம். ஆனால் ஒரு நாள் நம்ம ஹீரோ தான் இந்த ட்விஸ்டையை ஏற்படுத்தி விட்டுருக்கான். அவன் மார்த்தா கிட்ட ஒரு நாள் போயிட்டு உன்னோட டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் சின்ன விக்ஸ் கிட்ட கன்ஃபெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பான்ல. அவ கூட போய் கன்ஃபெஸ் பண்ணப்போ விக்ஸோட ஃபேஸில் ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஃபீலிங் இருந்திருக்குமே. அவள் கன்ஃபெஸ் பண்ணது இந்த உண்மையே தான். அதே நேரத்தில் தான் விக்ஸோட பையனும் வந்து நீ பாலிடிக்ஸ்க்கு வா, நம்ம நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருப்பான். அதுக்காக அந்த ஸ்டோனை விற்று நிறைய காசு பார்க்கலான்னு நினச்ச விக்ஸு ஆல்ரெடி புதைச்ச பாடியிலேருந்து ஸ்டோன் எடுக்கிறதுக்காக தான் செவப்பட்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பான். இதனால தான் வெட்னஸ்டேவே அந்த ஆர்டர் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மார்த்தா தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். விக்ஸோட தாத்தா சாகும்போது இந்த ஸ்டோன் தான் பொண்ணு கையில் கிடைக்கக்கூடாதுன்றத விட ஈவில் ஹேண்ட்ஸ் கிட்ட இது கிடைக்கக்கூடாது அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஆனால் தான் பேரனே ஒரு நாள் அந்த ஈவில் ஹேண்டாக மாறுவான்னு அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, மார்த்தாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ விக்ஸை கொல்றதுக்கு மார்த்தாவே பிளான் போடுறா. அதுக்கு நம்ம டாக்டரே கூட சேர்த்துக்கிறா. ஏன்னா அவனுக்கு தானே பாய்சன் ட்ரக்ஸ்லாம் பற்றி தெரியும். இவங்க பிளானை நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். ஆடு தானாகவே வந்து தலையை காட்டின மாதிரி நம்ம ஹீரோ இதுக்குள்ளே வந்து விழுந்திருப்பான். ஒரு நாள் சர்ச்சுக்குள்ளே அந்த டீமன் ஹெட்டை தூக்கி போடுவானே, அதில் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கும். அதோட எண்டில் கத்தியை மாட்டி அது டாக்டர் கையில் இருக்கும். இன்னொரு டீமன் ஹெட்டும் அந்த பார்ல இருந்திருக்கும். நம்ம டிடெக்டிவ் கூட கண்டுபிடிச்சிருப்பாங்களே 2 டீமன் ஹெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் பிளட்டை ஃபில் பண்ணியிருப்பாங்க. ரிமோட் கண்ட்ரோல் வழியாக பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த பிளட்டு வெளியே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால தான் நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த ரூம்குள்ளே போகும்போது அந்த கிளிச் அடிச்சிருக்கும். அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஜஸ்ட் பிளட்டை வெளியேறதுக்கு மட்டும்தான். அப்புறம் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டீமன் ஹெட்டை இழுக்க போயிருப்பான்ல, அப்போ கூட டாக்டர் அது எவிடன்ஸ் அதை டச் பண்ணாதான் உள்ளே வந்திருப்பான்ல, அதே டைமில் தான் கரெக்டாக மார்த்தாவும் கத்துவா. ஒரு பர்ஃபெக்டான டிஸ்ட்ராக்ஷன். எல்லாரும் திரும்பி மார்த்தாவை பார்க்குற டயத்தில் டாக்டர் ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிற அந்த டீமன் ஹெட்டை விக்ஸ்குள்ளே சொருகிடுவான். பயங்கரமான பிளான்ல. இதோட பெரிய மாஸ்டர் பிளான் என்னன்னா, மார்த்தா விக்ஸோட தாத்தா ஒரு ஸ்டோன் சொல்லியிருப்பான்ல, அந்த ஸ்டோனை எடுத்து அதை எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும்னு நினச்சிருப்பா. மார்த்தாவோட லவர் சாம் இருக்கான்ல, அவன் கூட செத்து போயிடுவானே, அவன் தான் விக்ஸுக்கான செவப்பட்டியை செஞ்சிருப்பான்.
ஆனா அதுல என்ன ட்விஸ்ட்னா, அதுல 2 லேயர் இருக்கும். கீழே விக்ஸோட டெட் பாடி, மேல சாமே படுத்திருப்பான். எதுக்காகனா அந்த ரூமை சீல் பண்ணதுக்கு அப்புறம் நைட்டு போல சாம் எந்திரிச்சு பக்கத்திலே புதைச்சிருக்க விக்ஸ் தாத்தாவோட டெட் பாடியில இருந்து அந்த ஸ்டோனை எடுத்துருவான். ஸ்டோனை எடுத்தாச்சு, பட் அவன் எப்படி வெளியே வருவான்? அதனாலதான் விக்ஸ் கெட்டப்லயே உள்ள இருப்பான். அன்னைக்கு நைட்டு தான் விக்ஸே உயிர் தெழுந்த மாதிரி அவன் வெளியே நடந்து வருவான் அந்த ஸ்டோனோட. ஆனா இந்த பிளான்ல தான் நம்ம ஹீரோ மண்ணள்ளி போட்டிருப்பான். ஏன்னா அவன் வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அங்க இருந்திருப்பான்ல. இந்த இடத்துல டாக்டரோட ரோல் என்னவா இருந்திருக்கும்னா, சாம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு விக்ஸ் உயிர் தெழுந்து வரத விட்னஸ் பண்ணணும். அடுத்த நாள் சாமே எல்லார்கிட்டயும் வந்துட்டு, விக்ஸ் வந்து வெளியே வந்தான், அது வந்து நான் என் கண்ணால பார்த்தேன், அது சிசிடிவில கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ இதுதான் இவங்களோட ஓவரால் பிளானா இருந்துச்சு. பட் நம்ம ஹீரோ நடுவுல வந்து சண்டையெல்லாம் போட்டதுனால நம்ம டாக்டருக்கு வேற ஒரு பிளான் வந்திருக்கு. நம்ம ஹீரோவை அடிச்சு மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் டாக்டர் சாமையும் அடிச்சு கொன்னுட்டு அதை நம்ம ஹீரோ தான் பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணி விட்டுறான். ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்டோன் தேவை. நான் முதல்ல சொன்னேன்ல, அவனோட ஒய்ஃப் அவன் கிட்ட வசதி இல்லைன்றதுனால விட்டுட்டு போயிட்டான்னு. ஸோ அதை விற்று அவன் ஒய்ஃபை மறுபடியும் அவன் கூட வச்சுக்கணுன்றதுக்காக தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான். அந்த பிளான்ல இதுக்கப்புறம் இருக்கிறது மாத்தா மட்டும் தானே. அவளும் ஒரு வயசான லேடி, அவளையும் ஈஸியாக முடிச்சு விட்டுறலாம்னு நினச்சிருக்கான். நேத்திக்கு வந்த டாக்டரே இவ்வளோ பிளான் போடும்போது மாஸ்டர் மைண்ட் மார்த்தானா சும்மாவா? டாக்டரோட அடுத்த பிளான் என்னன்னா, தன்னோட பேஸ்மெண்ட்டுக்கு மார்த்தாவை கூப்பிட்டு காஃபில அதே பாய்சனை கலந்து கொண்டுடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதை சுதாரிச்ச மார்த்தா அவன் திரும்பி நின்று டயலாக் பேசிட்டு இருக்கிற கேப்ல அந்த காஃபி கப்ஸை மாத்திடுறான். அப்புறம் என்ன, டாக்டர் அவுட்டு தான். ஒரு சீன்ல நம்ம டிடெக்டிவும் ஹீரோவும் டாக்டர் வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாமே உடஞ்சு போய் கிடக்கும்ல. அதுக்கு ரீசன் என்னன்னா, டாக்டர் அந்த பாய்சன் குடிச்சதுக்கு அப்புறமா அவன் ரொம்ப திணறி எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருப்பான் அந்த டைம்ல தான். அப்புறம் மார்த்தா விக்ஸோட டெட் பாடி தான் டாக்டரை கொண்ட மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போயிருப்பான். மார்த்தா செம்ம மாஸ்ல இதெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கிறா, மயங்கி விழுறா. என்னன்னு பார்த்தா அவளும் அந்த பாய்சன் எடுத்துக்கிட்டா போல. இது முன்னாடியே நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிருக்கான். எப்படின்னா, இந்த பாய்சன் எடுத்தவங்க எல்லாரோட லிப்ஸுமே ஃபர்ஸ்ட் பேல் ஆக ஆரம்பிக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போல. அதனாலதான் உண்மையை நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கேஸ் என்னால சால்வ் பண்ண முடியலன்னு அவன் போய் சொல்லியிருப்பான். ஏன்னா மார்த்தா வந்து கண்டிப்பா கன்ஃபஸ் பண்ண போறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. மார்த்தா சாவும்போது ஹீரோ கிட்ட, நீ உண்மையிலே ரொம்ப நல்ல ஃபாதர், இந்த ஸ்டோனை நீயே வச்சுக்கோ, இது ஹீவில் ஹேண்ட்ஸ் கிட்ட போகாம நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு செத்துறா. இவ்வளோ ட்விஸ்ட்டை நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அவ்வளோதான், இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுது. நம்ம பிளாங்க்கும் எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறான். ஹீரோ அந்த சர்ச்சில் ரொம்ப நல்ல ஃபாதராக இருக்கான். அதாவது எப்போவுமே வர மாஸோட ரொம்ப அதிகமான மக்கள் அந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. பிக்ஸ் மாதிரி கோவத்தையும் பயத்தையும் பயன்படுத்தி திருப்பி அடிங்கன்னு சொல்லாம எல்லார்கிட்டயும் அன்பை காமிங்கன்னு ப்ரீச் பண்றான். இந்த சர்ச்சில் இதுக்கு முன்னாடி இருந்த சிலுவையை விக்ஸோட அம்மா எடுத்து உடைச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்த கூட நம்ம விக்ஸ் எம்டியாவே வச்சிருப்பானே. அதுல நம்ம ஹீரோ அவன் கையாலே மரத்தை வெட்டி ஒரு சிலுவை செஞ்சு அதுல ஜீசஸ் சிலையும் அமைக்கிறான். அதை நம்ம சர்ச்சில் மாட்டிடுறான். அப்படியே எண்டிங் ஷாட்ல அந்த ஜீசஸ் சிலையை ஜூம் பண்றாங்க. அவரோட ஹார்ட்டுக்குள்ள அந்த ஸ்டோனை வச்சிருக்கான். செம்ம எண்டிங்ல. இந்த கதை எத்தனை பேத்துக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளவு விஷயத்த கெஸ் பண்ணீங்க அண்ட் உங்களோட ஃபேவரட்டான கேரக்டர் இந்த கதையில யாருன்னு சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கதையில வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Jay Speaks.